அண்ணாமலைக்கும் ஒரு எண்ணம் இருக்கிறது. அதிமுக, பாஜக கூட்டணி உடையணும் அப்படிங்கிறதுல. ஏன்னா அவருடைய பதவி காலி ஆயிருக்கு. அப்போ அண்ணாமலையும் எஸ்பி வேலுமணியும் ஒரே பிளைட்ல போயிருக்கிறாங்க அப்படிங்கிற செய்தி உண்மையா? அப்ப அவங்க என்ன பேசுனாங்க? அப்ப அங்க கொங்கு பக்கம் ஏதாவது நிகழ்வு நடந்தா உடனே எஸ்பி வேலுமணியை அண்ணாமலை முன்னிறுத்துறதும், அதனாலதான் இந்த RSS நூற்றாண்டு விழாவுக்கு கூட எஸ்பி வேலுமணி போனதும் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் எதை காட்டுதுன்னு ஒண்ணு பார்க்க வேண்டியது இருக்குல்ல. இன்னொரு ரூட் போகுதே தனியா. இல்ல, அண்ணாமலையை எஸ்பி வேலுமணி முன்னிறுத்துகிறார் அல்லது எஸ்பி வேலுமணியை அண்ணாமலை தூக்கி பிடிக்க போகிறார், இதெல்லாம் வதந்திகளா தான் இருக்க முடியும். ஏன்னா இன்னைக்கு தேதிக்கு எடப்பாடி பழனிசாமி அகற்றி விட்டு அந்த இடத்துல வேற யாருமே வைக்க முடியாதுன்னு பலமுறை சொல்லியிருக்கேன். செங்கோட்டையன் இப்படிதான் கொண்டு வரப்பட்டார். எல்லாரும் பேசினாங்க செங்கோட்டையன் வரப்போகிறார், எடப்பாடி அகற்றப்படுவார்னு. அப்படிதான் நடந்ததா இல்ல. ஆனா RSS மாநாட்டினுடைய நூற்றாண்டு விழாவில் போய் கலந்துக்கிறாருன்னு ஒரு குற்றச்சாட்டு வரும்போது அவர் என்ன சொன்னார்னா, என்னுடைய தொகுதிக்கு உட்பட்டது அந்த பேரூர் ஆதீனம், அந்த ஆதீனத்தினுடைய சாந்தலிங்க ராமலிங்க அடிகளாருடைய நூற்றாண்டு விழாக்கு தான் நான் போனேன். உண்மையிலே அந்த மேடையில் RSS தலைவர் மோகன் பகவத் இருக்கிறார். நீங்க உண்மையிலே அந்த பேரூர் ஆதீனத்துக்கு போக வேண்டும் என்றால் அவர்கள் மேடையிலிருந்து இறங்கிய பிறகு அல்லது மேடைக்கு வருவதற்கு முன்பு நீங்க போய் வாழ்த்து சொல்லியிருந்தா அந்த பிரச்சனை இல்லை.